ஒரே ஒரு கதவு, ஆயிரக்கணக்கான மக்கள், பின்னர் தொடங்கிய துப்பாக்கிச் சத்தம். பஞ்சாப் மாநிலம், ஒரு சிறிய பூங்கா. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். சிலர் அரசியல் பேச்சை கேட்க வந்தவர்கள், சிலர் குடும்பத்துடன் வந்தவர்கள், சிலர் அன்றைய திருவிழாவை கொண்டாட வந்தவர்கள். ஆனால் அந்த இடத்திலிருந்து சில நிமிடங்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிருடன் வெளியே வரவே இல்லை. ஏன்? 1919 இந்தியா முழுவதும் கோபம் பரவிக் கொண்டிருந்தது. ஏனெனில் ரவுலட் ஆக்ட் என்ற புதிய சட்டத்தை பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்தது. அந்த சட்டம் யாரையும் காரணம் சொல்லாமல் கைது செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தது. இந்தியர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் எதிர்ப்பு மிக அதிகமாக இருந்தது. அமிர்தசரில் போராட்டங்கள் வெடித்தன. பின்னர் 2 இந்திய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதற்குப் பிறகு நகரமே பதட்டமாக மாறியது. 1919 ஏப்ரல் 13 அன்று பஞ்சாபில் வைசாகி திருவிழா. ஆயிரக்கணக்கான மக்கள் ஜல்லியன்வாலா பாக் என்ற இடத்தில் கூடினர். அந்த இடம் சாதாரண மைதானம் இல்லை. சுற்றிலும் சுவர்கள். உள்ளே செல்ல மிக குறுகிய ஒரு வழி மட்டுமே இருந்தது. பலருக்கு அங்கே அரசியல் கூட்டம் நடக்கிறது என்பதே தெரியாது. குழந்தைகள் மற்றும் பெண்கள், குடும்பங்கள் இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரின் பெயர் ரெஜினால்ட் டயர். டயர் தனது படையினருடன் அங்கே வந்தார். அவரிடம் துப்பாக்கிகள் இருந்தன. சில ரிப்போர்ட்ஸ் படி ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் கூட இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவர் உள்ளே நுழைந்தவுடன் முக்கிய வெளியேறும் பாதையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். பின்னர் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் அவர் ஒரு உத்தரவு கொடுத்தார்: ஃபயர். அடுத்த சில வினாடிகளில் மக்கள் அலறத் தொடங்கினர். அனைவரும் ஓட முயன்றார்கள். ஆனால் வெளியேறும் வழி ஒன்று மட்டும் இருந்தது. அதுவும் சிப்பாய்களால் மறிக்கப்பட்டிருந்தது. சிலர் சுவர்களில் ஏற முயன்றார்கள். சிலர் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தார்கள். சிலர் தப்பிக்க அங்கிருந்த கிணற்றுக்குள் குதித்தார்கள். ஆனால் துப்பாக்கிச் சத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. சுமார் 10 நிமிடங்கள், 1600 ரவுண்ட்ஸுக்கும் மேல் புல்லட்ஸ். பின்னர் குண்டுகள் அம்பேர் முடிந்தபோதுதான் ஃபயரிங் நிறுத்தப்பட்டது. அதற்குப் பிறகு அந்த இடம் முழுவதும் அமைதியாகிவிட்டது. அந்த அமைதி மரண அமைதி. ஆஃபிஷியல் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் நூற்றுக்கணக்கானோர் இறந்ததாக கூறின. ஆனால் இந்தியர்களின் கணக்குப்படி உயிரிழப்பு அதைவிட மிகவும் அதிகம். இந்த சம்பவம் இந்தியாவை அதிர வைத்தது. மகாத்மா காந்தி இந்த சம்பவத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தனது போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தினார். ரவீந்திரநாத் டாகூர் தனது நைட்ஹுட் பட்டத்தை திருப்பிக் கொடுத்தார். இந்த மேசக்கர் இந்திய சுதந்திர போராட்டத்தின் டர்னிங் பாயிண்ட் ஆனது. ஒரு மைதானம், ஒரே ஒரு நேரோ எக்ஸிட், 10 நிமிட துப்பாக்கிச் சண்டு. ஆனால் அந்த நாள் கொல்லப்பட்டது மக்கள் மட்டுமில்லை, பிரிட்டிஷ் ஆட்சியின் மீது இருந்த இந்தியர்களின் நம்பிக்கையும் அன்றே இறந்தது.